கவின், உங்கள் வாழ்த்துக்கள் கவின். கவின் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராக பிடிச்சிருக்கு. நம்ம இவர் தான் சொன்னாங்க, நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன பின்ன அடி வாங்கலாம், ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு. ஏன்னா எப்பயுமே வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது, வண்டி ஒரு நாள் கீழே இறங்கும். அப்போது இறங்கும்போது நமக்கு விழுகிற அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி விழுந்து வாங்குகிற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்குற அளவுக்கு இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புங்க. ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது. ஸோ அது படம் கண்டிப்பாக என்றைக்குனாலும் ஓடுற படமாக இருக்கணும், அது மக்களை போய் சேரணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோடு சர்வை பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த காலம் உங்களை நிப்பாட்டு நம்புகிறேன். இந்த படத்து மேலே நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும். எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி. ஏன்னா 8 நாள் கூப்பிட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்குது, ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க. ஆண்ட்ரியா, நான் சின்ன வயசில் பீச்சில் சிலை பார்த்தேன், அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன், அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமாக. யூ லுக் சேம். அது எப்படின்னு தெரிலமா, அது உங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபாரின்லேருந்து ஆளுங்க இன்டர்வியூ எடுக்கணும். எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க? சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஆடில் பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க. அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு, அது முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும். நான் அப்பையும் பார்த்துருக்கேன், யாரா இந்த பொண்ணுன்னு. இப்பயும் அப்படி தான் பார்க்குறேன், யாரா இந்த பொண்ணுன்னு. நாளை பின்ன என் பையனும் பார்ப்பான் போடுது, யாரா இந்த பொண்ணுன்னு. நிஜமாகவே அதே அழகுமா தெரில. வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா, பெட்ரூமில் படுவீங்கன்னு தெரில. வாழ்க நீங்கள். எனக்கு உங்கள் பேர் கேட்டேன், மறந்துட்டேன். रूहानी, कैसे आप? अच्छा, आप बहुत सुंदर है. ऑल द बेस्ट.